friends, வணக்கம். இது பிரியாஸ் ரிவ்யூ. நான் உங்க பிரியா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 3 பவுனுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான வெட்டிங் கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க. வெட்டிங் கலெக்ஷன்ஸ் அப்படினா நெக்லஸ் ஹாரம் மட்டும் இல்லாம அதுல என்னென்ன பொருள் எல்லாம் சேர்ந்து எடுக்க முடியும், ஒரு 3 பவுன் எடுக்கணும் அப்படிங்க ஐடியா இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா கிளியரா சொல்லியிருக்கோம். கண்டிப்பா வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கோல்ட் ஜுவல்லரிஸ்ல நீங்க பார்க்கணும் அப்படினா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்ல டெய்லியுமே நம்ம லைவ்மே காமிச்சிட்டு இருக்கோம். லைவ் சேர்த்து நீங்க பார்க்கணும் அப்படினா பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இந்த வீடியோல நம்ம வந்து இந்த வெட்டிங் செட் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். வெட்டிங் செட் அப்படின்னா ஒரு 3 பவுனுக்கு என்னென்ன ஜுவல்லரிஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாக்காக நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 பவுனோட வெட்டிங் செட் நம்ம போட்டிருந்தோம். இது வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இது ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்னென்ன வெயிட் இருக்கு, என்னென்ன ரேட்ல இதெல்லாம் தர முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நம்ம இந்த ஒரு செட் பார்க்கலாம். இந்த செட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கோம். ஒரு கியூட்டா ஒரு சின்ன ஒரு நெக்லஸ், அதுக்கு கீழே ஒரு நெக்கோட போடுற மாதிரியான இன்னொரு பாம்பே டைப் நெக்லஸ், அதுக்கப்புறம் ஒரு மிடில் ஹாரம், அடுத்ததா ஒரு லாங் ஹாரம். இந்த 4 ஜுவல்லரிஸும் சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 3 பவுன் தாங்க இருக்கு. இந்த மாதிரி செட்டு வேணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. இதுல வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து நம்ம நெக்குக்கு மட்டும் போடுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம இதுல கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு இந்த டாலர் டைப்ல இந்த ஒரு ஹாரமும், அடுத்து உங்களுக்கு மிடில் ஹாரம் பார்த்தீங்க அப்படின்னா யூ டைப்ல கொடுத்துருக்கிற மிடில் ஹாரமும் இதுல இருக்கு. ஓகேங்களா, இந்த ஒரு 4 செட்டும் சேர்த்து ஜஸ்ட் வந்து ஒரு 3 பவுனுக்கு நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்த ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நெக்லஸ் ஹாரம் மட்டும் போதுங்க, ஒரு 3 பவுனுக்கு நெக்லஸ் ஹாரம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இதுல நான் காமிச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிக்ல உங்களுக்கு ஒரு அழகான ஒரு நெக்லஸும் ஒரு ஹாரமும் உங்களுக்கு செட்டோட உங்களுக்கு 3 பவுனுக்கு எடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு ஆன்டிக்கே எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வேற கலெக்ஷன்ஸ் எதுலையுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 3 பவுனுக்கு நம்ம செட்டோட உங்களுக்கு கண்டிப்பா எடுக்க முடியுங்க. இந்த செட்ல இந்த நெக்லஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து 1 பவுன் இருக்கு. அழகா வந்து உங்களுக்கு லக்ஷ்மி டிசைன்ல கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ஒரு பீஸ் தான். இது தனியா வேணாலும் நீங்க வாங்கிக்க முடியும். அடுத்து இந்த லாங் ஹாரம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 பவுனோட ஒரு லாங் ஹாரம். ஓகேங்களா, இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 3 பவுனுக்கு. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வேணுனாலும் எடுக்கலாம், இல்ல இந்த மாதிரி சிம்பிளான கலெக்ஷன்ஸ் வேணுனாலும் எடுக்கலாம். இப்ப 3 பவுனுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கறது. இது மட்டும் இல்லைங்க, இங்க ஒரு செட் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. உங்களுக்கு வந்து ஹாரம் நல்ல கிராண்டா இருக்கணும், நல்ல பெருசா நல்ல லாங்கா இருக்கணும், ஒரு கல்யாண பொண்ணுக்கு போடுற மாதிரியான ஒரு ஹாரம் மாதிரி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த செட் வந்து செட் ஆகும். இதுல வந்து நல்ல ஒரு லாங் ஹாரம், ஒரு 2 பவுனோட ஒரு நல்ல லாங் ஹாரம் நம்ம இதுல வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்து நெக்லஸ் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளான கியூட்டான ஒரு நெக்லஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 பவுன் 1 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கியூட்டான ஒரு நெக்லஸும் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம மேட்ச் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரெகுலர் வியர் பண்ண முடியாது, ஃபங்க்ஷன் வியர் பண்றதுக்கு, அதாவது நெக்லஸும் இந்த ஹாரமும். அதே ரெகுலர் வியர் பண்றதுக்கும் இது கூட நம்ம பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல வந்து ஒரு அழகான ஒரு டாலர் நெக்லஸ், அதாவது நெக்லஸ் டைப் தான் இது, டாலர் பெண்டன்ட்டோட ஒரு செயினும் ஒரு அழகான ஒரு டைமண்ட் ஸ்டெட் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த இயரிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டைமண்ட்ல வரக்கூடிய ஒரு இயரிங் கொடுத்துருக்கோம். ஒரு ஃபேன்சியா ரெகுலர் வேர் பண்றதுக்கு இது நல்லா இருக்கும். அது போக ரெகுலர் வேர் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு பேங்கிளும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பேங்கிள் பாத்தீங்க அப்படின்னா டைமண்ட்ல இப்போ வந்து நல்ல ஃபேன்சியா நல்ல ஒரு மூவிங்ல இந்த பேங்கிள் போயிட்டு இருக்கு. அட்ஜஸ்டபிள் டைப், ஓபன் பண்ணி நமக்கு இந்த மாதிரி வந்து போட்டுக்க முடியும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எம்ஆர்பி ரேட்ல ஒரு 39,000 மாதிரி வருது இந்த ஒரு பேங்கிள். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இயர்ரிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட் இயரிங் தான், சிம்பிளா ரெகுலர் வேர் போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த 3 பவுன் செட்டோட உங்களுக்கு இதெல்லாம் எடுத்துக்க முடியும். இது வந்து ஒரு 33,500 ரூபாய் வரக்கூடிய ஒரு டைமண்ட் இயரிங் கலெக்ஷன். இந்த மாதிரி ரெகுலர் வேர் பண்ற கலெக்ஷன்ஸோட சேர்த்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர் பண்ற கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு ஒரு 3 பவுனுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த ஹாரமோட வெயிட் நான் சொல்லிட்டு ஒரு 2 பவுன் இருக்கக்கூடிய ஒரு ஹாரம். இந்த ஒரு நெக்லஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 பவுன் 1 பவுனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ். ஓகேங்களா, இது போக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு பார்க்கலாம். இந்த 3 பவுனோட செட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாரம், ஒரு அழகான லாங் ஹாரம், அடுத்து அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெக்லஸ், கரெக்டான மேட்சிங்ல ஒரு கியூட்டான ஒரு நெக்லஸ். இந்த ஹாரம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 1 பவுன் தான் இருக்குங்க. 1 பவுனோட ஒரு கியூட்டான ஒரு ஹாரம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக்லஸ் பாத்தீங்கன்னா 4 கிராம் இருக்கு. இந்த ஹாரம் நெக்லஸ் மட்டுமே உங்களுக்கு ஒரு 1.5 பவுன் இருக்கு. ஓகேங்களா, இப்போ ஒரு கல்யாண பொண்ணுக்குன்னா கண்டிப்பா இந்த ஒரு செட் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுல வந்து இந்த பேங்கிள் பாருங்க,
ஒரு 2 கிராம், இந்த 2 பேங்கிளும் சேர்த்து 4 கிராம் தாங்க இருக்கு. 4 கிராமோட ஒரு பேங்கிள் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இது சைஸ் வந்து 2/4 சைஸ் இருக்கு. இந்த பேங்கிளுமே உங்களுக்கு இது கூட சேர்ந்து எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட ரிங் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ரிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 1 கிராமோட ஒரு ரிங்கு. 1 கிராமுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் கலெக்ஷன் உங்களுக்கு எடுத்துக்க முடியும். இந்த வெட்டிங் செட்டில் உங்களுக்கு இந்த ஒரு ரிங்குமே வந்துடும். அது போக உங்களுக்கு கரெக்டாக இதில் மேட்ச் பண்ணுற மாதிரியான இயரிங்ஸு. ஓகேங்களா? இந்த இயரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிராம் 3 கிராம் மாதிரியான இந்த இயரிங் இருக்குது. அடுத்து இது கூட இப்போ நீங்கள் வெட்டிங்கெல்லாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு முகப்பு செயின் வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக ஒரு 4 கிராம் இருக்கிற மாதிரியான ஒரு முகப்பு செயினும் நம்ம இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ஃபுல் செட்டும் சேர்ந்து ஒரு ஹாரம், ஒரு நெக்லஸ், 2 பேங்கிள், ஒரு இயர்ரிங்கு, ஒரு ரிங்கு ப்ளஸ் ஒரு முகப்பு செயின், இந்த ஃபுல் செட்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 3 பவுனுக்கு உங்களுக்கு ஒரு காம்போவாக எடுக்கணும் அப்படின்னா அழகாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக இந்த செட்டு வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து யூஸ் ஆகும். கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. இந்த பாருங்க, இப்போ நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு 3-4 செட்டோட ஐடியா கொடுத்துருக்கேன்னா எந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு இந்த செட்டை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அடுத்து இன்னொரு செட்டுமே இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு ஹாரம் வந்து யூ டைப்பில் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? யூ டைப்பில் கொஞ்சம் கிராண்டான ஒரு ஹாரம் தான் இது. நல்ல லாங்குமே இருக்கு. நல்ல ஒரு லாங்கான ஒரு கிராண்டான ஒரு ஹாரம். அதுக்கு இடையில போடுற மாதிரியான ஒரு மிடில் ஹாரம், ஒரு குட்டியான ஒரு மிடில் ஹாரம், ப்ளஸ் அது கூட மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு க்யூட்டான ஒரு நெக்லஸ். ஜஸ்ட் 4 கிராம் இருக்கிற மாதிரியான ஒரு க்யூட்டான ஒரு நெக்லஸ். ஓகேங்களா? இது கூட பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் பண்ணுறதுக்கு ஜிமிக்கி கொடுத்துருக்கோம். இந்த ஜிமிக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுக்கு ஜிமிக்கி. கல்யாண செட் அப்படின்னா இந்த அடுக்கு ஜிமிக்கி இல்லாமல் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அப்போது இந்த அடுக்கு ஜிமிக்கியும் சேர்த்து உங்களுக்கு இந்த வெட்டிங் செட்டில் வந்துடுது. ஒரு 3 பவுனோட வெட்டிங் செட்டில் நமக்கு இந்த மாதிரி அடுக்கு ஜிமிக்கி ஒன்று கொடுக்க முடியும். ப்ளஸ் வந்து இந்த 1 கிராம் இருக்கிற மாதிரியான இந்த ரிங்கு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து உங்களுக்கு எது வேணாலும் மாற்றி எடுத்துக்க முடியுங்க. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு 3 பவுனுக்கு ஒரு ஜுவல்லரி எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக நம்ம இது வச்சுருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றி எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து உங்களுக்கு முகப்பு செயின் இல்லை. இதில் முகப்பு செயின் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ஃபேன்சி ரெகுலர் வேர் கலெக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்லஸ் ஹாரம் மட்டுமே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் எனக்கு லைட் வெயிட்லேயே நெக்குக்கு மட்டுமே நிறையா ஃபுல்ஃபில்லாக போடணும் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு 3 பவுனோட வெட்டிங் செட்டில் நம்மளால் கொடுக்க முடிகிற கலெக்ஷன்ஸுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்தது? கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன வருது நம்ம நாக்குள்ள அப்படிங்கறத வீடியோவா பாக்குறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா மறக்காம நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கூட கண்டிப்பா தேவைப்படலாங்க. கண்டிப்பா வீடியோ வந்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பா ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை பார்க்கறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.